வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டிசம்பர் 15, 2019 கேரளா. 26 வயசான டிஞ்சு தான் வீட்டு பெட்ரூம்ல தூக்குல தொங்குன நிலைமையில இருந்திருக்காங்க. விசாரணையோட ஸ்டார்டிங்ல இது தற்கொலைன்னு நினைச்ச போலீஸ்க்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி பல பயங்கரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அப்படி அந்த வீட்டுல டிஞ்சுவுக்கு என்ன நடந்தது, ஒட்டுமொத்த கேரளாவையே உலுக்கி எடுக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெளிவந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளா பத்தனம்திட்டா பகுதியை சேர்ந்த டிஞ்சு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்தே தம்பதி 2 பேருக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு. அதாவது டிஞ்சு தனக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே டிஜின் அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணிருக்காங்க. சோ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு தன்னோட எக்ஸ் லவரான டிஜின் வீட்டுக்கு போயிருக்காங்க. டிஜினை பத்தி சொல்லணும்னா அந்த நபருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. டிஜினும் கருத்து வேறுபாடு காரணமா தன்னோட ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் டிஞ்சு டிஜின் கூட வாழலான்னு முடிவெடுத்து அந்த நபரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. டிஜினும் தன்னோட எக்ஸ் லவரை ஏத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டிஞ்சுவோட பேரண்ட்ஸ் தான் பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் இருக்கும்போது இப்படி தகாத ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தப்புன்னு சொல்லி தான் பொண்ணை கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிஞ்சுவோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் அந்த பொண்ணுக்கு பிரஷர் அதிகமாகுது. ஆக மொத்தம் டிஞ்சு டிஜின் இந்த 2 தரப்புல உள்ளவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மாத்தி மாத்தி இந்த கப்பிள்ஸ்க்கு பிரஷர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. டிஞ்சு தான் வசிக்கிற ஏரியால இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கறாங்க. ஒவ்வொரு நாளும் டிஞ்சுவுக்கு அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து பிரஷர் அதிகமாகிட்டே இருந்ததுனால அந்த பொண்ணால சரியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. சோ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம லீவ் எடுத்துட்டே இருந்ததுனால அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே டிஞ்சுவை வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. சரியா 6 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 2019 டிசம்பர் 15 சொந்தமா ஆட்டோ வச்சிருக்கிற டிஜின் சவாரிக்காக காலையில 10 மணிக்கு தன்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. இப்போ டிஜினோட அப்பா ஜோசப்பும் தான் பையன் சவாரிக்கு போறதுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வர்றதா சொல்லி அவரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்பியிருக்காரு. இப்போ சாயங்காலம் 4:30 மணி ஆனதும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த ஜோசப் உள் பக்கமா லாக்ல இருந்த தான் வீட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா அந்த கதவை பல தடவை தட்டியும் யாரும் அந்த கதவை ஓபன் பண்ணல. இப்போ தான் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜன்னல் வழியா எட்டி பார்த்த அந்த நபருக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அந்த வீட்டுல இருந்த டிஞ்சு அங்கிருந்த பெட்ரூம்ல தூக்குல தொங்குன நிலையில இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த பயங்கர விஷயத்தை பத்தி அங்கிருந்த சில பேர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்த சடலத்தை மீட்டு அவங்களோட ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி டிஞ்சுவுக்கு டிப்ரெஷன் அதிகமா இருந்ததுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கலாம்னு நினைச்ச போலீஸ் இது தற்கொலைன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தான் பொண்ணு இறந்த விஷயம் தெரிஞ்சதும் டிஞ்சுவோட அம்மா தான் பொண்ணு மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம என் பொண்ணை டிஜினும் அவனோட அப்பா ஜோசப்பும் தான் ஏதோ பண்ணிருக்காங்க, என் பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் அப்பா பையன் இவங்க 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து கிடுக்கு பிடியா விசாரிக்கும் போது இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையான எந்த ஒரு கிளியரான டீடைல்ஸும் கிடைக்கல. கிட்டத்தட்ட டிஞ்சு இறந்து போய் 1 வருஷம் ஆகியும் அந்த பொண்ணோட மரணத்துக்கான காரணத்தை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ சரியா 1 வருஷத்துக்கு அப்புறம் டிஞ்சுவோட பேரண்ட்ஸ் மேலிடத்துல பிரஷர் கொடுத்துட்டே இருந்ததுனால 2020 பிப்ரவரி மாசம் இந்த கேஸ் சிபிஐ கைக்கு போயிருக்கு. இந்த கேஸ கையில எடுத்த சிபிஐ ஆபீசர் இத வேற விதமா டீல் பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வந்திருக்காங்க.
ஃபர்ஸ்டா சம்பவம் அன்னைக்கு அந்த வீட்ல இருந்த டிஜின் மற்றும் டிஜினோட அப்பா ஜோசப் இவங்க 2 பேரையும் மறுபடியும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது டிஜின் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நான் சவாரிக்காக வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டேன். டிஞ்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தேன். இது மட்டும் இல்லாம டிஞ்சு ஆல்ரெடி பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்ததுனால என்கிட்ட கூட சரியா பேச மாட்டா. சோ அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் டிஞ்சு தன்னோட கையை தானே அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணினா. அந்த டைம்ல எப்படியோ ஒரு வழியா நாங்க அவளை காப்பாத்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பல மணி நேரம் விசாரணைக்கு அப்புறமும் அப்பா பையன் இவங்க 2 பேரும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ சிபிஐ ஆபீசருக்கு இந்த கேஸ் மிக பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இப்போ கிரைம் ஸ்பாட்டுக்கு போன சிபிஐ ஆபீசர் டிஞ்சு தூக்கு மாட்டி இறந்து போனதா சொல்லப்பட்ட அந்த ரூம்ல இருந்த கொக்கிய பாக்குறாங்க. கிளியரா சொல்லணும்னா டிஞ்சு பெட் மேல ஒரு பக்கெட்டை போட்டு அது மேல ஏறிதான் தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த டிஞ்சுவோட அப்பா போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது டிஞ்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க வாய்ப்பில்லை. அந்த பொண்ணை யாரோ தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அப்படி தொங்க விட்ட அந்த நபர் கிட்டத்தட்ட 6 அடி அல்லது 6 அடிக்கு மேல உயரம் உள்ள நபரா இருந்தா மட்டும்தான் அந்த நபர் பக்கெட் மேல ஏறி இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ண முடியும். ஆனா டிஞ்சு 5.3 அடி உயரம் தான் இருக்காங்க. அப்படின்னா 6 அடி உயரம் உள்ள ஒரு நபர் தான் கில்லரா இருக்க முடியும்னு யூகிச்ச சிபிஐ அந்த பகுதியில 6 அடியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட கலெக்ட் பண்றாங்க. இந்த டைம்ல தான் இந்த கேஸ்ல ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி டிஞ்சுவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த சிபிஐ ஆபீசர் நினைச்ச மாதிரியே இது கொலைன்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல டிஞ்சுவை யாரோ கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னும் அந்த பொண்ணோட உடம்புல 53 சின்ன சின்ன காயங்கள் இருக்குது அப்படின்னும் கூடவே டிஞ்சுவோட தலையிலையும் பலமான காயம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிஞ்சுவோட நகத்து ரத்தம் கலந்த சதை இருந்திருக்கு. சோ அந்த டிஎன்ஏ சாம்பிளை லேபுக்கு அனுப்பி வச்ச சிபிஐ டிஜின் மற்றும் டிஜின் அப்பாவோட பிளட்டையும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா டிஞ்சு நகத்துக்குள்ள இருந்த அந்த டிஎன்ஏ சாம்பிள் இவங்க 2 பேரோட டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் ஆகல. இப்படிப்பட்ட நிலைமையில சிபிஐ ஆபீசர் டிஜின் கிட்ட சம்பவம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, நீங்க யார் கூட எல்லாம் பேசுனீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு கேட்கும்போது டிஜினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி காலையில 9:45க்கு டிஜின் வீட்டுக்கு நசீர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபர் ஒரு மர வியாபாரி. சோ அந்த ஏரியால இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி அந்த மரத்தை விற்கிறது தான் இந்த நபரோட தொழிலே. சோ சம்பவம் அன்னைக்கும் அந்த நபர் டிஜின் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரங்களை வெட்டுறதுக்காக டிஜினோட அப்பா ஜோசப்ப பார்க்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ 6 அடி உயரம் இருக்கிற 39 வயசான நசீர் மேல சந்தேகப்பட்ட சிபிஐ அந்த நபரோட பிளட் சாம்பிள் டிஞ்சு நகத்துல இருந்த பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நசீரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச சிபிஐக்கு தெரிய வந்த அந்த அதிர்ச்சி தகவல் இதுதான். சரியா 2019 டிசம்பர் 15ஆம் தேதி நசீர் ஜோசப்ப பார்க்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நசீரை பார்த்ததும் டிஜின் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா வெளியில போயிட்டாங்க, நானும் சவாரிக்கு போறேன், சோ நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டிஜினும் காலையில 10 மணிக்கு மேல சவாரிக்கு கிளம்பியிருக்காங்க. இதை கேட்ட நசீரும் அங்கிருந்து கிளம்பியிருக்கான். ஆனா அவனோட மைண்ட் ஃபுல்லா டிஜின் வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, அப்படின்னா அந்த வீட்டுல டிஞ்சு மட்டும்தான் தனியா இருப்பா அப்படிங்கிற எண்ணம் அவனோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு. சோ ஸ்ட்ரெயிட்டா ஒயின் ஷாப்புக்கு போய் மது குடிச்ச அவன் டிஞ்சுவோட பின்பக்க வாசல் வழியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இப்போ நசீர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த வீட்டுல இருந்த டிஞ்சு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது டிஞ்சுவும் தன்னால முடிஞ்ச வர அவனை எதிர்த்து போராடி பார்த்திருக்காங்க. அப்படி போராடும் போதுதான் டிஞ்சுவோட நகத்துக்குள்ள நசீரோட ரத்தமும் சதையும் வந்திருக்கு. இறுதியா டிஞ்சுவை கத்த விடாத மாதிரி அந்த பொண்ணோட தலைமுடிய பிடிச்சு அங்க இருந்த கட்டிலேயே பலமா மோதி இருக்கான். இந்த டைம்ல டிஞ்சு மயக்க நிலைக்கு போனதும் அந்த பொண்ணை கொடூரமா சீரழிச்சிட்டு அதுக்கப்புறமா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். ஆல்ரெடி டிஞ்சு டிப்ரெஷன்ல இருக்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ இதை தற்கொலை மாதிரி செட் பண்ணினா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு நினைச்சு அங்க இருந்த பக்கெட்டை கட்டில் மேல போட்டு டிஞ்சுவை தூக்குல தொங்க விட்டுருக்கான்.
அதுக்கப்புறமா அந்த வீட்டு பின்பக்க வாசல் வழியா அங்கிருந்து தப்பிச்சும் போயிருக்கான். ஃபைனலா நசீர் தான் கில்லர்னு கண்டுபிடிச்ச சிபிஐ ஆபீசர் 2021 அக்டோபர் மாசம் நசீரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கேஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வீட்ல ஒரு நபர் தனியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளிநபர் யார்கிட்டயும் தெரியப்படுத்தாதீங்க. இது மட்டும் இல்லாம நாங்க வேலைக்கு போயிட்டு இந்த டைம்ல தான் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. டிஞ்சு வீட்ல தனியா இருக்கிற விஷயம் நசீருக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. சோ வீட்ல தனியா இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கொஞ்சம் சேஃபா இருங்க. இந்த கேஸ்ல தான் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்த டிஞ்சுவோட செயலை பத்தியும் அந்த டிஞ்சுவை கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணின நசீரோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.